என் பெயர் சா. செண்பகமலர். வசிப்பிடம் நத்தம். நம் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். சோனாராம் ஐயா அவர்கள் நடத்தும் இராமாயண போட்டியின் முதல் தலைப்பான கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமையை பற்றி பேச வந்துள்ளேன். முதலில் பெண் எப்படி கல்லானாள், அதை சுருக்கமாக அறிவோம். தேவலோகத்தில் அமிர்தத்தை பார்க்கடலை கடையும் போது தோன்றிய பேரழகிதான் அகலிகை. அகலிகையை மணந்து கொள்ள கௌதம முனிவரும் இந்திரனும் போட்டி போட்டனர். பிரம்மா ஒரு நிபந்தனையை விதித்தார். யார் 2 தலையுள்ள பசுவை முதலில் காண்கிறீர்களோ அவர்களுக்கே அகலியை சொந்தம் என்றார். உடனே இந்திரன் ஐராவதத்தை எடுத்துக்கொண்டு 7 உலகத்திலும் தேடிச் சென்றான். கௌதம முனிவருக்கோ ஒன்றும் புரியவில்லை. எங்கு சென்று தேடுவது என்று யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் நாரதர் வந்தார் உதவிக்கு. கோசாலை சென்று தேடுவோம், வா கௌதமா என்று கூறி சென்றார். ஒரு கோசாலையில் ஒரு பசு 2 தலையுள்ள கன்றை ஈன்று கொண்டு இருப்பதை கண்டார்கள். நாரதரின் சாட்சியின்படி பிரம்மனிடம் சென்று கூறினார் கௌதமரும். உடனே கௌதமருக்கே திருமணம் செய்வித்தார் அகலிகை. இருவர் திருமணம் முடிந்து இல்வாழ்க்கை தொடங்கினர். அகலிகை கிடைக்காத கோபமுற்ற இந்திரன் எவ்வாறாவது அகலிகையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காலையில் கோழி கூவும் நேரத்தில் கௌதமர் கங்கைக்கு நீராடச் செல்வதை அறிந்து கொண்டு ஒரு நாள் கோழி சேவல் மாதிரி கூவினான். உடனே கௌதமரும் பொழுது புலர்ந்து விட்டதை அறிந்து ஆற்றுக்கு நீராடச் சென்று விட்டார். அகலிகையும் எழுந்து தன் காலை வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். உடனே இந்திரன் கௌதம முனிவர் போன்று உருமாறி வீட்டுக்குள் நுழைந்தான். அகலிகையும் ஆற்றுக்கு நீராடச் சென்ற கணவன்தான் வீட்டிற்குள் நுழைந்து விட்டார் என்று எண்ணி கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய ஆரம்பித்தாள். ஆற்றுக்கு சென்ற கௌதமருக்கோ பொழுது இன்னும் சரியாக புலரவில்லையே, நாம் தான் தெரியாமல் வந்துவிட்டோமோ என்று வீட்டிற்கே விரைந்தார். வீட்டுக்கு வந்த கௌதமருக்கு அகலிகை ஒரு ஆணுக்கு பணிவிடை செய்வதை பார்த்து கோபமுற்றார். அகலிகையை யாருக்கு பணிவிடை செய்கிறாய் என்று கேட்க, கணவருக்குத்தான் என்க. கணவருக்கும் மற்றொரு ஆண்மகனுக்கும் வித்தியாசம் தெரியாத நீ கல்லாய் கடவாய் என்று சபித்தார். உடனே அகலிகை அழுது, அறியாமல் செய்த பிழைக்கு என்றுதான் சாப விமோசனம் என்று கணவரை கேட்க, ராம அவதாரத்தில் ராமருடைய பாதம் பட்டு பெண்ணாய் உருமாறுவாய் என்று சபித்துவிட்டு மறைந்தார். இதுதான் ஒரு பெண் கல்லான கதை. அதாவது ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு, ஒரு ஆணால் சபிக்கப்பட்டு, ஒரு ஆணால் சாப விமோசனம் பெறப்போகும் ஒரு பெண்ணின் கதைதான் அகலிகை. இனி அந்த திருவடி பெற்று சாப விமோசனம் பெறப்போகும் ஆணின் திருவடியை பற்றி அறிந்து கொள்வோமா? அந்த திருவடிக்குரிய பெருமையின் ராமனின் பெருமையை சற்று அறிந்து கொள்வோம். காலங்கள் உருண்டு ஓடியது. ராமரும் பிறந்தார், வளர்ந்தார். விசுவாமித்திரருடைய வேள்வியை காட்க கானகத்திற்கு நடந்து சென்றார். அப்போது ஓரிடத்தில் பாறைகளாய் சூழ்ந்த ஒரு இடத்தில் துளசி செடி வளர்வதைக் கண்டு விசுவாமித்திரரை வினவினார். இந்த இடத்தில் மட்டும் எப்படி துளசி செடி வளர முடியும் என்று கேட்க, விசுவாமித்திரரும், இந்த பாறை ஒரு விசேஷமான பாறை ராமா, உன்னுடைய பாதத்துகளால் இது சாப விமோசனம் பெறப்போகுது, உன் ஞான திருஷ்டியால் நீ அறிவாய் என்று கூற, எல்லாம் உணர்ந்த ராமன் அவருடைய பாதத்தை வைக்க அகலிகை உயிர் பெற்று எழுந்து அவருடைய பாத திருவடிகளை வணங்கி தொழுது நின்றார். உடனே விஸ்வாமித்திரரும் அவருடைய ஞான திருஷ்டியால் கௌதமரை வரவழைத்து இருவரையும் இணைந்து வாழ்க்கை நடத்த அனுப்பி வைத்தனர். இது இவ்வாறு இருக்க, ராமருடைய திருவடி பெருமைகளை நாம் காண்போமா? கம்பராமாயணத்தில் எவ்வளவு பெருமைகளை எழுதி ராமரையுடைய திருவடி பெருமைகளை கம்பராமாயணத்தில் எவ்வளவோ எழுதியிருக்கார்கள். நாம் இன்றுதான் இதை பற்றி படிக்கவும் பேசவும் எழுதவும் போகிறோம். எனக்கு தெரிந்த அளவு அவருடைய திருவடி பெருமையை எந்தெந்த விதத்தில் சொல்லி அவரை வர்ணிப்பது என்று தேட வார்த்தைகளே இல்லை. முடிந்த அளவு நான் முயற்சி செய்கிறேன். விசுவாமித்திரருடன் நடந்து சென்ற அவருடைய திருவடி பெருமையை சொல்வதா, தசரதர் மாளிகையில் அவர் நடந்து வளர்ந்த திருவடி பெருமையை சொல்வதா, சிற்றன்னை கைகேயின் வரத்தை மதித்து அவர் கானகம் சென்று நடந்த திருவடி பெருமையை சொல்வதா, குகனை
காப்பாற்றி அவரோடு இதனாரே அந்த திருவடி பெருமையை சொல்வதா? பகைவனாக ராவணனோடு உறவு கொண்டாலும் அவனுடைய தம்பி விபீஷணனை சிரஞ்சீவியாக்கி மகிழ்ந்தாரே, அந்த பெருமையை சொல்வதா? இன்னும் காண்போம் வரப்போகும் தலைப்புகளில். இந்த மாதம் முழுவதும் ராமனுடைய பெருமையையும் இராமாயணத்தையும் பற்றியும் முழுதாக தெரிந்து கொண்டு நாமும் நம் குடும்பமும் வளர்வோமாக. நன்றி, வணக்கம்.